சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சரி சரி வரட்டும், நீ எதுவும் எடுத்திருந்து பேசிவிடாதே. வாருங்கள் மங்கம்மா, வாருங்கள், உட்காருங்கள். நீங்கள் என்னை தேடி வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு இங்கே மனம் விட்டு பேசுவதற்கும் ஆலோசனை கேட்பதற்கும் தங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அதற்காகத்தான் தங்களை காண வந்தேன். என்ன சொன்னீர்கள்? ஆலோசனை கேட்பதற்காகவா? தாங்கள் சோழ மாமன்னருக்கே ஆலோசனை சொல்லும் தகுதி படைத்தவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருப்பினும் இங்குள்ளவர்களிலேயே வயதில் மூத்தவர் மாமன்னருக்கே தமக்கையார் உன் அம்மாதானே. அவருடைய அனுபவம் என்பது கல்விச்சாலையை விட சிறந்ததல்லவா? அது சரி. மாதுரி, என்னையா அழைத்தீர்கள்? உன் பெயர்தானே மாதுரி? ஆமாம் ஆமாம், அதேதான். பிறகேன் அப்படி கேட்கிறாய்? நீங்கள் என்னை இவ்வளவு உரிமையோடு அழைப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ யாரை இங்கு அப்படி இப்படியுமாய் தேடிக்கொண்டிருக்கிறாய்? எனக்கு புரியவே இல்லையே. நான் யாரையும் தேடவில்லை. அப்படியானால் சரி. அம்மா, அண்ணன் மகேந்திரன் மணிமாறனை காண வேண்டும் என்று சென்றாரே, இன்னும் அவரை காணவில்லையே. ஓ, மகேந்திரன் வீட்டில் இல்லையா? மணிமாறனை பார்க்க சென்றுவிட்டு மகேந்திரன் எப்போதமா உடனே வந்திருக்கிறான்? நீங்கள் சொல்லுங்கள், என்னிடம் ஏதோ கேட்க வந்தீர்கள் போலிருக்கிறது. சரியாக புரிந்து கொண்டீர்கள். சோழ பாண்டிய நாடுகளில் இப்போது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதை பற்றி யாரும் சிந்தித்து பார்ப்பது போல் தெரியவில்லையே. தாங்கள் எதை பற்றி கூறுகிறீர்கள்? என்னம்மா இப்படி கேட்கிறீர்கள்? பாண்டிய இளவரசர் சேர நாட்டில் சிறைப்பட்டிருப்பதை தான் இவர் சொல்கிறார். அப்படியா மங்கம்மா? ஆமாம், ஒரு நாட்டின் இளவரசனை இன்னொரு நாட்டில் சிறைப்பிடித்து வைத்திருப்பதென்பது சாதாரண விஷயமா? அதிலும் எந்த நாட்டு இளவரசர்? பாண்டிய நாட்டு இளவரசர், சோழ இளவரசியை மணந்தவர். அவரை சேரன் சிறைப்பிடித்திருக்கிறார் எனும்போது சோழ மன்னர் என்ன செய்திருக்க வேண்டும்? எப்படியாவது அவரை மீட்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அல்லவா? அப்படியா செய்தார் சோழ மன்னர்? இந்த கேள்வியை நீங்கள் சோழ நாட்டில் இருக்கும் போதே சோழ மன்னரிடம்தான் கேட்டிருக்க வேண்டும். அங்கே விட்டு விட்டு பாண்டிய நாட்டில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. கேட்காமல் இருந்திருப்பேன் என்று நினைக்கிறாயா? சோழ மன்னரிடம் எவ்வளவோ நான் மன்றாடினேன். எப்படியாவது இளம்வழுதியை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினேன். இளம்வழுதியை விடுவிக்க சேரன் விதித்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் வாதாடினேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. நிபந்தனையா? ஆமாம், இளம்வழுதியை விடுவிக்க சேரன் நிபந்தனை விதித்தானா? அதேதான். அப்படியானால் சேரன் சொன்னபடி செய்து இளம்வழுதியை அங்கிருந்து விடுவித்திருக்கலாமே. அதைத்தான் நானும் சொன்னேன். ஆனால் சோழ மன்னர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. என்ன இது? இளம்வழுதியை விடுவிக்க ஒரு வழி இருக்கிறது என்றால் அதை செய்திருக்கலாமே. சற்று பொறுங்கள் அம்மா. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனையாக இருந்திருந்தால் சோழ மன்னர் செய்யாமல் இருப்பாரா? தமது மருமகனை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை அவருக்கு இருக்காதா? நீ சொல்வதும் சரிதான். நீங்கள் சொல்லுங்கள், சேர மன்னன் அப்படி என்ன நிபந்தனை விதித்தான்? என் கணவரான அழுந்தூர் வேளாருக்கும் சேர மன்னருக்கும் இடையில் நீண்ட கால பகை இருக்கிறது. அதனால் என் கணவரை சோழ நாட்டில் பார்த்த சேர மன்னர் அழுந்தூர் வேளாரை சோழ நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள், நான் இளம்வழுதியை விடுவிக்கிறேன் என்று சேர மன்னர் மடல் அனுப்பியிருந்தார். இளம்வழுதிக்காகவும் மலர்கொடியின் நல்வாழ்விற்காகவும் நான் என் கணவரை இழக்க தயாராக இருந்தேன். என் பொருட்டு தயங்க வேண்டாம், என் கணவரை நாட்டை விட்டே வெளியேற்றுங்கள் என்றேன். ஆனால் சோழ மன்னர் அதை ஏற்கவில்லை. அதை விடுங்கள். இப்போது அம்மாவிடம் என்ன சொல்ல வந்தீர்கள்?
அதை சொல்லுங்கள். சோழ மன்னர் தான் என் வேண்டுகோளை ஏற்கவில்லை. இளம்வழுதியை மீட்க பாண்டிய மன்னராவது ஏதேனும் முயற்சி செய்ய வேண்டாமா? நிச்சயம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டுதான் இருப்பார். அதை எப்படி செய்யாமல் இருப்பார்? அது என்ன ஏற்பாடு? சேரன் மீது போர் நடத்துவதற்கு படை திரட்டிவிட்டு அதையும் நிறுத்திவிட்டாராமே. ஆமாம், அதுதான் ஏன் என்று தெரியவில்லை. தாங்களாவது அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா? இளம்வழுதி விஷயத்தில் தங்களுக்கு பொறுப்பில்லையா? சோழ மன்னர் தான் ஏதும் செய்யவில்லை, பாண்டிய மன்னராவது ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி அவர் ஏதேனும் செய்தாரா? செய்தார் என்றால் என்ன செய்திருக்கிறார்? அதன் மூலம் இளம்வழுதியை விடுவித்து விட முடியுமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த முயற்சியில் இருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? மன்னரை கேள்வி கேட்கும் உரிமை இந்த பாண்டிய நாட்டிலேயே தங்கள் ஒருவருக்குத்தான் உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அவர் தயக்கமின்றி எல்லாவற்றையும் சொல்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள்தான் முயற்சி எடுக்க வேண்டும். மன்னரிடம் சென்று இளம்வழுதியை மீட்க என்ன செய்திருக்கிறார் என்று நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்வதும் சரிதான். பஞ்சவன்மாதேவி படுக்கையில் கிடப்பதை கண்ட பிறகும் இப்படி இருக்கிறானே பெரும்பழுதி, இனியும் நான் பேசாமல் இருப்பது சரியல்ல. நீ என்னதான் செய்தாய், என்னதான் செய்ய போகிறாய் என்று நானே சென்று கேட்கிறேன். நல்லது. பாண்டிய இளவரசர் இளம்வழுதிக்கு உங்கள் மூலமாவது ஒரு விடுவு காலம் பிறக்கட்டும். நான் வருகிறேன். டே வேலப்பா, என்னடா அங்கே நிற்கிறாய்? வா. டேய் பைரவா, முதலில் நீ இங்கு வாடா. எதற்காக அழைத்தாய்? அங்கே பார், இடும்பன் உட்கார்ந்திருக்கிறான். ஆமாம், இவன் எதற்காக இந்த கிணற்று அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? கொஞ்சம் இரு, நான் இடும்பனிடம் சென்று எதற்காக இங்கு உட்கார்ந்திருக்கிறான் என்று கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு வந்து நான் உன்னிடம் சொல்கிறேன். எதற்காகடா இந்த அளவிற்கு என் மீது கோபப்படுகிறாய்? பிறகு என்னடா, நானும் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன். இப்போதுதான் இடும்பனை பார்த்தேன். அப்படி இருக்க எனக்கு மட்டும் அவன் எதற்காக அங்கு உட்கார்ந்திருக்கிறான் என்று எனக்கு எப்படி தெரியும்? இல்லை வேலப்பா, இடும்பன் விழுந்தால் பிழைக்கவே முடியாத மரண கிணற்றின் அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தாமரை தனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்ற விரக்தியில் அவன் ஏதாவது விபரீத முடிவு எடுத்துவிட்டால்? இடும்பனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அது போன்ற முட்டாள்தனமான முடிவை எல்லாம் அவன் எடுக்க மாட்டான். சரி வா, அவனிடமே விசாரிப்போம். இடும்பா, என்னடா ஒரே யோசனையால் அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? நான் தாமரையை தவிர இதுவரை வேறு எந்த யோசனையில் இருந்திருக்கின்றேன்? தாமரை எங்கே இருக்கின்றாள் என்பது எனக்கு தெரியாத வரையில் அமைதியாக இருந்த என் மனது அந்த சோழ அதிகாரி மூலம் தாமரை சேர நாட்டில்தான் இருக்கிறாள் என்ற செய்தியை நான் தெரிந்து கொண்டதிலிருந்து என் மனது அலைப்பாய ஆரம்பித்து விட்டது. சேர நாடு செல்ல வேண்டும், அங்கு தாமரை எங்கே இருக்கிறாள் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவள் மனதில் மீண்டும் நான் இடம் பிடிக்க வேண்டும். அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சதா சர்வ காலமும் தாமரையை பற்றிய சிந்தனைதான் எனக்கு. வேறு எதை பற்றியும் நான் சிந்திப்பது இல்லை. சரி, அதற்காக இப்படி உட்கார்ந்து அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் உனக்கு என்ன பயன்? செயலில் இறங்கினால்தானே அதை நீ சாதிக்க முடியும். செயலில் இறங்குவது என்று ஏற்கனவே நான் முடிவு செய்துவிட்டேன். அது பற்றி பேசுவதற்கு நானே உங்கள் இருவரையும் அழைக்கலாம் என்று இருந்தேன். சொல்லி வைத்தாற்போல் நீங்களே வந்து விட்டீர்கள்.
நாம் மூவரும் உடனே சேர நாட்டிற்கு புறப்பட வேண்டும். அங்கேயே தங்கி தாமரை எங்கே இருக்கிறாள் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும். என்ன இடும்பா, வேடிக்கை செய்கின்றாயா? நாம் சேர நாட்டிற்கெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் உடனே சென்று விட முடியாது. கொஞ்சம் சிந்தித்துப் பார். நாம் மூவரும் இதே காட்டுவாசி உடையில் சேர நாட்டிற்குள் நுழைய முடியுமா? நாட்டுவாசிகள் போல் உடை அணிந்து நம்மை சிகை அலங்காரம் செய்து கொண்டு அரண்மனை வாசிகள் போல் சென்றால்தானே நாட்டிற்குள் நம்மை அனுமதிப்பார்கள். நம் உடை அலங்காரம், சிகை அலங்காரம் என்று நம் மூவருக்குமே நிறைய செலவாகுமே. இதில் நாம் மூவரும் சேர நாட்டில் தங்கி தாமரையை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் தங்கும் செலவு, போக்குவரத்து செலவு, உணவு செலவு என்று இத்தனை செலவுகள் இருக்கின்றதே. இத்தனை செலவுகளுக்கும் உன்னிடத்தில் காசு இருக்கின்றதா? வெறுமனே ஆசைப்பட்டால் மட்டும் எதுவுமே நடந்து விடாது நண்பா. கையில் காசு இருக்க வேண்டும். உன்னிடத்தில் காசு இருக்கிறதா? என்னிடத்தில் காசு இல்லை, ஆனால் காசு சுரங்கமே இருக்கின்றது. அதை பற்றி நீங்கள் இருவரும் கவலைப்பட வேண்டாம். என்னடா இடும்பா சொல்கின்றாய்? எங்கள் இருவருக்கும் கூட தெரியாத உன்னுடைய காசு சுரங்கம் எங்கேயடா இருக்கின்றது? சோழ நாட்டில் இருக்கின்றது. என்னடா சொல்கிறாய்? ஏனடா, நீங்கள் 2 பேரும் சேர நாட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் நம் மூவருக்கும் அந்த செலவு இருக்கின்றது, இந்த செலவு இருக்கின்றது. அதற்கெல்லாம் செலவு செய்வதற்கு உன்னிடத்தில் காசு இருக்கின்றதா என்று கேட்கிறீர்களே. நாம் மூவரும் சேர நாடு செல்ல வேண்டும், அங்கு தங்கி தாமரையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தவன் அதற்காகும் செலவுகளை பற்றி சிந்தித்திருக்க மாட்டேனா? அது பற்றி சிந்தித்து நான் கண்டுபிடித்த காசு சுரங்கம்தான் இப்போது சோழ நாட்டில் இருக்கின்றதென்று உங்களிடத்தில் சொன்னேன். நான் கூறிய காசு சுரங்கம் யார் தெரியுமா? சோழ நாட்டு அதிகாரி. நாம் அவரிடம் சென்று இடும்பனை தேடி நாங்கள் மூவரும் சேர நாடு செல்கின்றோம், அங்கு எங்களுக்கு இந்தந்த செலவுகள் இருக்கின்றது, எங்களுக்கு காசு தாருங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொள்வோம். என்னடா சொல்கின்றாய் இடும்பா? நம் செலவுகளுக்கு அவர் எப்படி காசு தருவார்? நாம் என்ன நம் சொந்த வேலையாகவா சேர நாட்டிற்கு செல்கின்றோம்? அந்த அதிகாரியின் வேலைக்காகத்தானே நாம் அங்கு போகின்றோம். அந்த செலவுகளை அவர்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் இருவரும் சோழ அதிகாரிகளை பார்த்து பேசி காசு வாங்கி வருகின்றோம். நாம் மூவருமே சென்று அவரிடம் பேசி செலவுக்கு காசு வாங்கி கொண்டு வருவோம். டேய் இடும்பா, நீ எதற்காகடா எங்களுடன் வருகிறாய்? அந்த சோழ அதிகாரி உன்னைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறான். அவர் தேடிக்கொண்டிருப்பது இடும்பனை. உங்களுடன் சோழ நாட்டிற்கு வரப்போகின்றவன் மாயன். ஆமாம், அந்த சோழ அதிகாரிக்கு நீ மாயன் அல்லவா? அதை நாங்கள் மறந்தே போய்விட்டோம். வாருங்கள் செல்வோம். இளவரசர் எங்கிருக்கிறார்? உள்ளே இருக்கிறார். வாருங்கள் குணாளரே. வீரர்களே, நீங்கள் சற்று வெளியே சென்று நில்லுங்கள். உத்தரவு. வணங்குகிறேன் இளவரசே. உட்கார் பார்த்திபா. என் மீது ஏதும் வருத்தமில்லையே பார்த்திபா? வருத்தமா? எதற்கு? அன்று நீயும் முத்துநகையும் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்ன யோசனைகளை நான் ஏற்க மறுத்தது உங்கள் இருவருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். எங்களுடன் நீங்கள் ஒத்துழைக்க மறுத்தது சற்று சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கும் கொள்கைகளை நீங்கள் எப்படி விட்டுத்தர முடியும்? யோசித்து பார்த்தபோது அந்த சங்கடம் மறைந்துவிட்டது. பார்த்திபா, உன்னுடன் முத்துநகை வரவில்லையா? அவரையும் அழைத்து வந்திருக்கலாமே. முத்துநகை மூலமாக எனக்கு தெரிய வந்த ஒரு உண்மையை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் நான் இங்கு வந்தேன். இந்த சமயத்தில் எப்படி நான் முத்துநகையையும் உடன் அழைத்து வருவது? நீ சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆமாம், முத்துநகை மூலமாக உனக்கு தெரிய வந்த உண்மைதான் என்ன? சேர இளவரசி பரிவாதனையுடன் கடல் வளம் காண சென்ற நான் அங்கு வாரணி என்ற ஒரு அனாதை பெண்ணை
கயவனிடமிருந்து காப்பாற்றினேன் என்று உங்களிடம் சொன்னேன் அல்லவா? அதை மட்டுமா சொன்னாய்? காப்பாற்றிய பெண்ணை சேர மன்னரிடம் அழைத்து வந்ததாகவும் சொன்னாயே. உண்மைதான். இப்போது அந்த பெண் சேர மன்னரின் பாதுகாப்பில் சேர இளவரசியின் தோழியாய் அரண்மனை வளாகத்தில் தான் தங்கியிருக்கிறாள். அந்த பெண்ணை பற்றிய உண்மையைத்தான் இப்போது என்னிடம் கூறப்போகிறாயா? மிக சரியாக யூகித்து விட்டீர்கள் இளவரசி. வாரணி என்ற பெயரில் எங்களுக்கு அறிமுகமான அந்த பெண் வேறு யாரும் இல்லை, வேளிர்குடி இளவரசி தாமரை. பார்த்திபா, நீ என்ன சொல்லுகின்றாய்? என் திருமண தினத்தன்று காணாமல் போன வேளிர்குடி இளவரசி தாமரை இப்போது இங்கே இந்த சேர நாட்டில் தான் இருக்கின்றாளா? ஆமாம் இளவரசி. உறுதியாகத்தான் சொல்கிறாயா? உறுதியாகத்தான் சொல்கின்றேன். தாமரையை இதற்கு முன் நான் பார்த்திராததால் என்னால் அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சந்தர்ப்ப விதமாக தாமரை முத்துநகையின் கண்ணில் பட்டார். அவர் மூலமாகத்தான் நான் காப்பாற்றியது தாமரை என்று எனக்கு தெரிய வந்தது. தாமரையை பற்றிய முழு செய்தியும் எனக்கு தெரிந்தது. பார்த்திபா, வேளிர்குடி இளவரசி தாமரையை பற்றி நீ இன்னொரு செய்தியையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை முத்துநகை உன்னிடம் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அது என்ன இளவரசி? இந்த தாமரையை ஒரு காலத்தில் நான் ஒரு தலையாக காதலித்து வந்தேன். அந்த நேரத்தில் நான் அவளுக்கு எத்தனையோ வகைகளில் தொந்தரவு கொடுத்திருக்கிறேன். நான் தாமரைக்கு கொடுத்த பல்வேறு விதமான இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் இப்போது வரிசையாக நினைத்து பார்த்தால் எனக்கே என் மீது வெறுப்பாக இருக்கிறது. தாமரையை முதன்முறை சந்தித்த போதே அவளுடைய தமிழ் பற்றால் நான் என் மனதை அவளிடம் பறிகொடுத்து விட்டேன். அயல் மொழி கலைகளுக்கெல்லாம் ஆதிக்கம் தந்தால் பிறகு தமிழ் பயிர் தானாகவே வாடிவிடும். பெற்றெடுத்த தாயை பட்டினி போட்டுவிட்டு எதிர் வீட்டுக்காரிக்கு இனிப்பு தருவதா? உன்னுடைய செயலும் அது போன்றுதானே? இவர்களுக்கு துணை போகிறவர்கள் தமிழ் துரோகிகள் தானே? இவனுக்கு துணை போகிற துரோகிகளை நம் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். தமிழை அழிக்க நினைக்கும் இந்த அயல்மொழி பலகையை உடை தெரிய வேண்டும். நிற்க போகிறாயா இல்லையா? உன்னை ஓடுங்கள், ஓடுங்கள். நானும் ஒரு இளவரசிதான். வேளிர்குடியை சேர்ந்த குறுநில மன்னர் இருங்குவேளின் தங்கை. என் பெயர் தாமரை. நான் அவள் மீது கொண்ட ஒருதலை காதல்தான் எனக்கு முக்கியமாக பட்டதே தவிர அவளும் என்னை காதலிக்கின்றாளா என்பது பற்றியெல்லாம் அப்போது நான் யோசிக்கும் சூழ்நிலையில் இல்லை. தாமரையின் காதலை எப்படியும் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக யவனக்கிழவர் வேடம் அணிந்து சென்றெல்லாம் அவளுக்கு தொல்லை கொடுத்திருக்கின்றேன். நில் தாமரை, நான் சொல்வதை கேள். கையை விடு, என் கையை விட்டு விடு. முடியாது. நான் எதற்காக காத்திருந்தேனோ அதை உன்னிடம் சொல்ல முடியாமலே போய்விடும். என்னை நம்பு, என்னால் உனக்கு எந்த தீங்கும் நேராது. நீயே ஆச்சரியப்படத்தக்க முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எந்த விஷயத்தை கேட்பதற்கும் நான் தயாராக இல்லை. என்னை விட்டுவிடு. பாண்டிய தளபதி செழியன் தாமரையை காதலிக்கின்றான். தாமரையும் அவன் மீது நேசம் கொண்டிருக்கின்றாள் என்று தெரிந்தும் தாமரை மீது நான் கொண்டுள்ள காதலை விட்டுக் கொடுக்க மனம் வராமல் தளபதி செழியனிடம் என் காதல் பாதையில் குறுக்கிடாதே, விலகிக்கொள் என்று எச்சரித்திருக்கின்றேன். நீ இருங்கோவேளின் தங்கை தாமரையை மணக்கப் போவதாகவும் அதனால் அவர்களுடனேயே இருந்துவிடப் போவதாகவும் மடல் எழுதி அனுப்பியிருந்ததாக பாண்டிய நாட்டில் சொன்னார்களே, அது உன் கைப்பட நீயே எழுதியதுதானா? ஆமாம். ஏன் அப்படி எழுதினாய்? உண்மையிலேயே தாமரையை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா? அதனால்தான் அப்படி எழுதினாயா? இல்லை இளவரசி, இருங்கோவேள் தான்
என்னை எப்படி கட்டாயப்படுத்தி எழுதச் செய்தான். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என் தந்தையும் சொன்னார். எனக்கும் சோழ இளவரசி மலர்கொடிக்கும் திருமணம் நிச்சயித்த பின்னும் ஏன் என் திருமணத்தன்று கூட தாமரை மேல் கொண்ட காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற யவனக்கிழவர் வேடத்தில் சென்று அவளுக்கு தொல்லை கொடுத்தேன். என் தொல்லையின் காரணமாகத்தான் அவள் அன்று காணாமல் போனாள்.